அரச இழப்பீட்டால் கட்டப்பட்ட புதிய வீட்டில் ஜனாதிபதி புத்தாண்டு கொண்டாட்டம். ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தி. மத வழிபாடுகளுடன் நாடு பூராகவும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள். மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை. மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடிய தலைநகரம். ஈரான் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் புதிய மாற்றம். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் மத வழிபாடுகளுடன் அமைதியான மற்றும் சிறப்பான கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. தமிழ் மற்றும் சிங்கள சமூகங்களை சேர்ந்து மக்கள் தங்களது பாரம்பரிய வழக்கங்களின்படி புத்தாண்டை வரவேற்றனர். காலை முதலே கோவில்கள் மற்றும் விகாரைகளில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு புதிய ஆண்டிற்கான நல்வாழ்வு, சமாதானம் மற்றும் வளமை வேண்டி இறை வழிபாடுகளில் ஈடுபட்டனர். ओम सदमानं भवति सदायुः पुरुषस्येन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति रोजनो रोज தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாட்டு தலைவர்கள் வாழ்த்து செய்திகளை பகிர்ந்துள்ளனர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் அரிணி அமரசூரிய மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் தங்களுடைய வாழ்த்து செய்திகளை பகிர்ந்துள்ளனர். ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் எழுந்துள்ள சவால்களை துணிவுடன் எதிர்கொண்டு வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் இலக்கை அனைவரும் உறுத்தாக்குவதற்கு சகோதரத்துவத்துடன் கைகோர்ப்போம் என ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மலர்ந்துள்ள பரபாவா சித்திரை புத்தாண்டுக்கான தமது வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். பௌதீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் புதுமை பெறும் எதிர்பார்ப்பை அடையாளப்படுத்தும் சித்திரை புத்தாண்டு இந்த நாட்டு மக்களின் பிரதான கலாசார விழாவாகும். பாரம்பரிய சம்பிரதாயங்களை பாதுகாத்து சடங்குகளுக்கும் சமய கிரிகைகளுக்கும் முன்னுரிமை அளித்து அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே சுப வேளையில் செயற்படுவது இப்புத்தாண்டின் சிறப்பம்சமாகும். இவ்வாறு பகிர்ந்து கொள்ளப்படும் கலாசாரம் உலகிற்கு முன்னால் எமது நாட்டின் தனித்துவத்தையும் எமது சமூகங்களுக்கு இடையே நிலவும் சமூக கலாசார பிணைப்பையும் மிக சிறப்பாக பிரதிபலிக்கின்றன. நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி பாதையை இந்த பெருமதிமிக்க கலாச்சாரத்துடன் சிறந்த வரலாற்று மரபுரிமையுடன் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் எனவும் ஜனாதிபதி நம்புவதாக தெரிவித்துள்ளார். அதற்கு அமைய எமது அனைத்து எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களும் அந்த பெருமதிமிக்க மரபுரிமை மற்றும் கலாச்சாரத்தின் மீது வலுவாக காலூன்றி தயாரிக்கப்பட்டுள்ளன என்பதை இங்கு நினைவு கூற வேண்டும். அதே போல சூரிய பெயர்ச்சிக்கு இணையாக மேற்கொள்ளப்படும் அனைத்து சடங்கினதும் பொதுவான எதிர்பார்ப்பு கூட்டு முயற்சி மதிக்கின்ற, மற்றவர்களினது இயற்கையினதும் இருப்புக்கு மதிப்பளிக்கின்ற ஒரு மனிதாபிமானமுள்ள புதிய மனிதனை உருவாக்கும் என்றும் ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இதேவேளை மலர்ந்துள்ள புத்தாண்டு அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சுபிட்சம் நிறைந்த இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக பிரதமர் அரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அவர் தனது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். சூரியன் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சங்கமிப்பதையும் அறுவடை பணிகள் நிறைவடைந்து இயற்கையுடன் இணைந்து வசந்த காலத்தின் ஆரம்பத்தை அடையாளப்படுத்தி பண்டைய காலம் தொட்டு இலங்கை மக்கள் மிகுந்த பெருமிதத்துடன்
கொண்டாடும் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. புத்தாண்டு என்பது வெறுமனே பண்டிகை மட்டுமல்ல, அது எமது கலாசார விழுமியங்களில் பொதிந்துள்ள சுபீட்சம், ஒற்றுமை, சகவாழ்வு மற்றும் பரஸ்பர உறவுகளின் புதிய மறுமலர்ச்சியாகும். குடும்ப உறுப்பினர்களுடன் உறவினர்களுடன் இணைந்து சுப நேரத்தில் சுபகாரியங்களை ஆரம்பித்து இந்த புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து இலங்கை மக்களும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் சுபிட்சம் நிறைந்த இனிய புத்தாண்டாக இது அமைய வேண்டும் என முதலில் பிரார்த்திக்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரே சுபவேளையில் பலவிதமான கலாச்சார சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் கடைபிடிப்பதன் மூலம் முழு நாடும் ஒரு தளத்தின் கீழ் ஒன்றிணைவதே இந்த புத்தாண்டில் நாம் காணும் விசேட குணமம்சமாகும். பல்வேறு வேலைப்பளுக்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் ஒரு குடும்பமாகவும் ஒரு நாடாகவும் புதிய எதிர்பார்ப்புகளுடன் முன்னோக்கி செல்வதற்கு காலப்பகுதிகளில் எமக்கு ஒரு பெருமிதமிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மனபேதங்களையும் கசப்புணர்வுகளையும் களைந்து சகோதரத்துவத்துடன் சிநேகத்துடனும் ஒரு புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொள்வதே புத்தாண்டின் உண்மையான ஆசீர்வாதமாகும். பிரதமர் ஹரிணி அமரசூரிய தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய வாழ்த்து செய்தியில் பாரம்பரியத்தின் மரபுரிமையை பாதுகாத்து எதிர்காலத்திற்கு கொண்டு செல்வது அவசியம் என தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டு என்பது நம்மிடமுள்ள மகத்தான கலாசார விழாவாகும். ஒரு கலாசார விழாவின் அடித்தளம் உருவாகுவது அதில் காணப்படும் ஆன்மீக நெறிமுறை, கலாசாரம் மற்றும் பொழுதுபோக்கு காரணிகளின் அடிப்படையில் ஆகும். சிங்கள தமிழ் புத்தாண்டு இந்த அனைத்து காரணிகளுக்கும் வழியாகவும் நமக்கு ஒரு மகத்தான பாரம்பரியத்தின் மரபுரிமையை வழங்கியுள்ளது. இந்த மரபுரிமையை பாதுகாத்து எதிர்காலத்திற்கு பேணி காத்து செல்வதே நமது கடமையாகும். அதற்கு மரபுரிமையின் செயல்முறைகள் சமூகத்தின் உள்ள நிச்சயமற்ற உணர்வுகளை ஏற்படுத்தும் விதத்தில் செயல்படுவது அல்லது அத்தகைய நிகழ்வுகளை சரியான முறையில் கையாளுவதில் அரசாங்கம் தவறுவதென்றால் அது நம்மிடமுள்ள ஒரு கலாசார மரபுரிமைகளை பாதுகாக்கும் அரசாங்கத்தின் பொறுப்பை புறக்கணிப்பதாகும். புத்தாண்டு சுபநேரம் தொடர்பாக எழுந்துள்ள சர்ச்சையில் அரசாங்கம் தலையிட்ட விதம் நமது கலாச்சாரத்தின் மதிப்பீடுகள் மீது அது காட்டும் அக்கறையை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றது. புத்தாண்டு உதயம் என்பது கடந்த தவறுகளை திருத்திக் கொண்டு புதிய வருடத்தில் அடியெடுத்து வைப்பதாகும். கடந்த ஆண்டின் நாட்டு மக்கள் பல சவால்களை எதிர்கொண்டார்கள் என்பது இரகசியமில்லை. கடுமையான பொருளாதார அழுத்தத்தில் சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களும் மன நிம்மதியின்றி தம் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். அத்தகைய சூழ்நிலையில் தேவையான குறுகிய கால தீர்வுகள் அல்லாது நீண்ட கால தீர்வுகளின் வழியாக மக்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சிங்கள சித்திர புத்தாண்டை முன்னிட்டு தொடரப்பட்ட புத்தாண்டு விசேட போக்குவரத்து சேவை இன்றும் தொடர்கின்றது. சித்திரை புத்தாண்டு தினமான இன்று பயணிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சியில் காணப்பட்ட போதிலும் மக்களின் அத்தியாவசிய தேவையை கருத்தில் கொண்டு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பேருந்து மற்றும் தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டோ இது குறித்து தெரிவிக்கையில், கடந்த 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட விசேட புத்தாண்டு பேருந்து சேவை இன்றும் தொடர்கிறது. கொழும்பு, வெஸ்டியன் மாவத்தை, மாக்கும்புரை, கடவத்தை மற்றும் கடுவல் ஆகிய பிரதான நிலையங்களிலிருந்து நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு தேவையான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இன்று பயணிகளின் வருகை குறைவாக இருந்த போதிலும் மக்கள் தேவைப்படும் இடங்களுக்கு செல்வதற்காக தயார் நிலையில் பேருந்துகள் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ரயில் சேவைகளில் கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை இன்று மிக குறைவாக காணப்படுவதனால் சாதாரண ரயில் சேவைகள் சில மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் கொழும்பிலிருந்து நெடுந்தூரமாக பயணிக்கும் அனைத்து ரயில் சேவைகளும், தபால் ரயில் சேவைகள் மற்றும் நகரங்களுக்கு இடையிலான விரைவு ரயில் சேவைகளும் வழமை போன்று எவ்வித மாற்றமும் இன்றி இயக்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பெருமளவில் தத்தமது சொந்த கிராமங்களுக்கு சென்றுள்ளதால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கொழும்பு மாநகரம் தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. பொதுவாக வாகன நெரிசல் மிகுந்த புறக்கோட்டை, காலிமுகத்திடல், கொல்லிப்பிட் மற்றும் பம்பலப்பிட்டி போன்ற பகுதிகளின் பிரதான சாலைகள் வாகன போக்குவரத்தின்றி அமைதியாக காணப்படுகின்றன. புத்தாண்டு விடுமுறை முடிந்து மக்கள் மீண்டும் கொழும்பு திரும்பும் வரை நகரின் இந்த அமைதியான சூழல் அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட இருவேறு சோதனைகளில் போதைப்பொருள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்த முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக 46,50,000 ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு சிகரெட் இருப்புகளை நாட்டிற்குள் கொண்டு வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் எதனையும் அறிவிக்க தேவையில்லை பசுமை வழியாக அதை வெளியே கொண்டு செல்ல முயன்ற இலங்கை பயணி இன்று அதிகாலை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குழுவினரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் சிலாபம் மாரவில்லியில் வசிக்கும் 42 வயதுடைய தொழிலதிபர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் இன்று அதிகாலை 12:52 மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் EK 648 விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். 31,000 வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய 155 சிகரெட் அட்டைகளை 4 பயண பொதிகளில் மறைத்து வைத்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக முறைப்படி சுங்க விசாரணை நடத்திய கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகள் அவர் சட்டவிரோதமாக கொண்டு வந்திருந்த அனைத்து சிகரெட்டுகளையும் பறிமுதல் செய்ததுடன் அவருக்கு 1,55,000 அபராதம் செலுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளனர். 28.7 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஸ் போதைப் பொருள்களை நாட்டிற்குள் கொண்டு வந்து கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்தில் அறிவிப்பு இல்லாத பசுமை வழித்தடம் வழியாக அதனை நாட்டிலிருந்து வெளியே கொண்டு செல்ல முயன்ற ஒரு வெளிநாட்டு பயணி இன்று அதிகாலை வேளையில் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் 24 வயதான இந்திய மீன் சந்தையில் மீன் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டு வருபவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதுவே அவரது முதல் விமான பயணமாகும். அவர் இந்த போதைப் பொருளை தாய்லாந்து பேங்காக்கில் வாங்கி மலேசியாவின் கோலாலம்பூருக்கு வந்து அங்கிருந்து மலேசியா ஏர்லைன் MH179 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளார். அங்கு அவர் தனது பயண பெட்டியிலிருந்து ஒரு அட்டை பெட்டியின் பக்கவாட்டு சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த 2 பொட்டலங்களில் 2 கிலோகிராம் 87 கிராம் எடையுள்ள இந்த குஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்தார். கைது செய்யப்பட்ட நபரையும் அவர் கொண்டு வந்த குஸ் போதைப் பொருளையும் மேலதிக விசாரணைகளுக்கு கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலத்தில் மது போதையிலும் கவனஈனமாகவும் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என போலீசார் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தாண்டு காலத்தில் இடம்பெறும் வீதி விபத்துகளில் அதிகரிப்பு காணப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU உட்லர் தெரிவித்துள்ளார். இதேவேளை புத்தாண்டு காலத்தில் அதிவேக நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தி மது போதையிலும் கவனஈனமாகவும் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக வீதி போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். இதேவேளை புத்தாண்டு காலத்தில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் கவனக்குறைவாக செயல்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. 2026 ஆண்டில் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் இலங்கையில் வீதி விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளது. ஜனவரி முதல் முறை இதுவரையான காலப்பகுதியில் 713 பேர் வாகன விபத்துக்களில் உயிரிழந்துள்ளனர். பலியானவர்களில் 248 பேர் மோட்டார் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் FU உல்டர் தெரிவித்துள்ளார். விபத்துக்களை குறைக்க அதிவேக நெடுஞ்சாலைகள் உட்பட பிரதான வீதிகளில் விசேட சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மது போதையில் வாகனம் செலுத்துபவர்கள் மற்றும் அபாயகரமாக முந்தி செல்பவர்களை கண்டறிய விசேட போலீஸ் குழுக்கள் மற்றும் நடமாடும் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். வீதி விபத்துக்கள் மட்டுமின்றி புத்தாண்டு காலங்களில் சுற்றுலாக்களின் போது நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்தும் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். ஆறு, குளம் மற்றும் கடலில் நீராட செல்லும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிமுகமில்லாத நீர்நிலைகளில் இறங்குவதை தவிர்க்குமாறும் சுற்றுலா பயணிகள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியாக அமைய பாதுகாப்பு விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறும் அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வொன்றை புதிய அரசியல் அமைப்பினூடாக அடைய வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களது பிரதான அபிலாசை. அத்தோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த பல வன்முறைகளில் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இன அழிப்புக்கான பொறுப்பு குரல் சம்பந்தமான முன்னேற்றங்களை இந்த புத்தாண்டில் எதிர்பார்க்கின்றோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் சிங்கள மக்களுக்கும் என்னுடைய இனிய சித்திரை புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உண்மையிலே இந்த புது வருடத்திலே எங்களுடைய விசேடமாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மிக நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வொண்டு சமாதான முறையிலே வாழ்வதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வொண்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகிய நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடத்துக்குள்ளேயும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சார்பிலே மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளை காண வேண்டும் என்றதுக்காக எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்ய எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வொன்றை ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அடைய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பிரதானமான அபிலாஷை. அத்தோடு எங்களுடைய பொறுப்பு கூறல், அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த பல வன்முறைகளிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இனாளிப்புக்கான பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவும் முன்னேற்றங்களை நாங்கள் காண வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அத்தோடு எங்களுடைய 10 ஆண்டுகளுக்கு அதிகமாக நடைபெறாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல், வடக்கு கிழக்கு மாகாணங்களை அதை நடைபெற வேணும். எங்களுடைய மக்களுடைய நிலப்பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும். இவ்வாறாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக முகம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வுகள் இந்த ஆண்டுக்குள்ளே எட்டுவதற்கான முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விசேடமாக நாட்டிலே தற்பொழுது பொருளாதாரம் மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரச ஊழியர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளத்துடன் ஒரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளம் உழைக்கிறவர்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடிகள் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்களும் எங்களுடைய கரிசனைகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதே போல தான் அரசாங்கத்தினுடைய இலவசமாக அரசாங்கம் கொடுக்கும் கொடுப்பனவுகளும் கூட அந்த அஸ்வசும பயனாளிகளுக்கு மாத்திரம் கிடைக்கின்றது சம்பந்தமாகவும் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். அத்தோடு இந்த அஸ்வசுமனுடைய பயனாளிகளுடைய தெரிவுகள் சம்பந்தமாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கின்றதா என்ற சம்பந்தமாக கேள்விகள் இருக்கின்றது. இருந்த பொழுதும் இந்த நல்நாளிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒரு சுபிட்சமான ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய இந்த வாழ்த்து செய்தியை நான் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி. தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு சடங்குகளில் கலந்து கொள்ளும் நோக்கில் டித்வா புயலினால் சேதமடைந்து அனுராதபுரம் கல்நேவ பிரதேச செயலக பிரிவின் மல்வெளிகள கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வசிக்கும் எச்எம் இந்திரஜித் சம்பத் சேனாரத்ன என்பவரது புதிய வீட்டிற்குள் குடிபுகும் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் கலந்து கொண்டார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டுத் தொகையின் கீழ் 5 மாத காலப்பகுதியில் இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. கல்நேவ பிரதேச செயலக பிரிவில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்காக நிர்மாணிக்கப்படும் 6 புதிய வீடுகளில் இதுவும் ஒன்றாகும். அதேவேளை இப்பிரதேச செயலக பிரிவில் பகுதியளவில் சேதமடைந்த 66 வீடுகளுக்கான இழப்பீடுகளும் தற்போது வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன. பிரதேச மக்களுடன் இணைந்து புதிய வீட்டில் புத்தாண்டு சடங்குகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அங்கிருந்த அனைவருக்கும் தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்ற பிரதேச மக்கள் அவருக்கும் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். இந்நிகழ்வில் அரசாங்கத்தின் பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். අර්ධහනක දෙන්න දෙක් කුණේ 25000 හම්බුණානේ 50000 හම්බුණානේ අර ටික හම්බුනේ
අර්ධහානියක තාම ඉවර නැද්ද? ඒකේ සර් 120ක් තියෙනවා දැන් අද 66කට කියලා තියෙනවා. 10කට ගෙවලා තියෙනවා. ග්‍රාමීය කමිටුවේ 64ක් තියෙනවා. අපිට සම්මාද ලක්ෂ 3ක් කම්ම ඒකෙන් මම කාම්පසයක් හදලා තියෙනවා. එහෙමද? ඔව් අර එහා පැත්තේ. ලක්ෂ 5න් 3ක්. ඔව් 3ක් කම්ම. අපිට ඇත්තටම හිතට පහයියක් ඊයත් ඕක පිටක් වුණා ඉතින් ගොඩාක් ගොඩාක් ඇත්තටම කුසියා හදලා